வாங்கோ உள்ள வாங்கோ. ஏய் என்ன பை எடுத்துட்டு வா. நான் உன்னை பார்க்க வரல. உன் பாட்டி கூப்பிடு. பாட்டி இப்பதான் பழைய கடைக்கு போயிருக்காளா? ஓ எப்படி கண்டுபிடிச்சே? எனக்கு எல்லாம் தெரியும் கேட்டியா? வாங்கோ. இல்ல நான் வரல. என் பைய கூட நான் போறேன். இருக்கட்டும் பரவாயில்ல வாங்கோ. புதுசா காப்பி பொடி வாங்கியிருக்கேன். காப்பி போட்டு தரட்டுமா? புது காப்பி பொடியா? 4 கிலோவா? ஓ தெரியும். லிஸ்ட்ல இருக்கு. தோ அங்க வஸ்திரத்துல ஜரிகை மாதிரி கடைசியா இருக்கு பாத்தியா? என்ன சிரிக்கிறாய்? அக்கமாலியா நோக்க. எங்க ஆத்தா அக்கவுண்ட்ல உங்க பலிக்கு சாமான் வாங்குறா. தப்புதான். ஆனா பாட்டி என்ன சொன்னா தெரியுமோ? கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருந்தாலும் உப்பு புளி அரிசி எல்லாம் நீங்க தான் வாங்கி போட போறேன். அதை இப்பவே வாங்கிண்டா என்ன தப்புன்னு கேட்டாள். யாருக்கு கல்யாணம்? நேக்கா நோக்கா நேக்கு நோக்குமா? ஆராகும் சொன்னது பாட்டி. பாட்டி உன்னோட ஒரு பாட்டி. பாட்டி சொன்னா நம்பிடுறா? விசாரிக்கணும் பாபா. குதிரை ஆட்டமா வளர்ந்துருக்காய். தூண்ல பாதி நிற்கிறாய். விசாரிக்கணும் தொல்லையா நோக்கு. பார் நீ அழகா இருக்காய். இல்லைங்களே அதுக்காக கையை பிடிச்சா கல்யாணமா? வரது குட்டின்னு என் கூட கஷ்டத்தை சொல்லிட்டு அசிங்கமா ஒருத்தன் நிப்பான்னு பாத்திருக்கியா? அவன் கையை நான் டெய்லி பிடிக்கிறேன். அதுக்காக அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியுதா? ஈஸ்வரா உங்களை இல்லை குருவாயிரப்பா. பழா போயிடுதா? எது பழா போயிடுது. பாருங்க என் முன்னாடி நிக்காதீங்க, போயிடுங்க. நான் ஒன்னும் கூட பேச வரல. நான் போறேன். போங்க எங்கேயோ போய் தொலைங்க. தொலைறேன். இப்போ ஒண்ணு இல்லாததுக்கு எதுக்கு கரையற? இப்போ எதுக்கோ கரையற. எங்க போற நீ? விஷம் குடிச்சு சாக போறேன். ஓ இந்த சாகசம் இல்ல என்கிட்ட வேண்டாம் ஆத்தியா. சாகசம் ஒண்ணும் இல்லை. விஷம் குடிச்சு நீ சாத்தால் விஷம் ஏய் டேய் டா விஷம் கசகம் கொமட்டம் நீ சாப்பிடக்கூடாது. என்ன கேட்காதீங்க. குழந்தையில எப்படி பத்துண்டாய் நீ? இது கடவுளே குருவாயிரப்பா. எலி பாஷா சாப்பிடக்கூடாது. ஐயோ ஒண்ணுமில்லை. எதுக்கு கரையறா இப்ப நீ? ஏன் கரையறா? யாரு இருக்கா? பாட்டி ஒருத்தி இருக்கா. அவள ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. கல்யாணம் காட்சின்னு வந்தா யார் நடத்தி வைப்பா? எங்க அம்மா நடத்தி இருந்தா இப்படி இல்ல நடக்குமா? ஏய் ஐயோ பொம்மநாட்டி அழுதாண்டா தாங்காதேட்டியா. எங்க காலத்துல எனக்கு அம்மா கிடையாது, அக்கா கிடையாது, தங்க கிடையாது, ஆரும் கிடையாது, பொம்மநாட்டியே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச இல்லாம அப்பா சமையல் கட்டு புகை வரது குட்டி இப்ப மளிகை கடை அவ்வளவுதான். நான் ஒரு பொம்மநாட்டியை ஏறெடுத்து பார்த்தது இல்லை. உண்மையிலே சத்தியமா சொல்றேன். இப்ப உங்க பாட்டி பண்ண குறைச்சிட்டனால தெருவில் என் பேரை சொல்லி யாரும் கூப்பிடுறது இல்லை. எல்லாரும் உன் பேரை சொல்லி திருப்புர சுந்தரியும் தான் கூப்பிடுறான். அதுல ஒரு பொறுக்கி பயல் முந்தானத்து நான் ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்கும் போது திருப்பவும் நான் ஸ்கூட்டர் சொல்றானாக்குன்னு நினைச்சு திருப்பி ஆட்டோ ரிக்ஷால இட்டுச்சு. போயிட்டு போறது. நேக்கும் அந்த பாட்டியால் எவ்வளவு கஷ்டம் தெரியுமோ? எதைத்தான் திருறதுன்னு இல்லை. அன்னைக்கு எப்படிதான் கல்யாணத்துல ஒரு மாமா தூங்கிட்டு இருந்தாரா, அவர் பல்ல சட்டை திரும்பி வந்துட்டா. வழக்கம் போல நான் தான் திருப்பி வைக்கலாம்னு போனேன். பக்கத்துல வச்சுட்டேன். மாமா பிறந்து படுத்தாரா, பல்லு கடிச்சிட்டு அலறிண்டு ஓடுறா. சாரி அட்டையா, நீ உங்க கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்காய். நான் சிரிச்சு விட்டேன். எனக்கு அன்னைக்கு ரொம்ப அழுகா வந்தது. ஆனா இப்ப சிரிப்பு தான் வருது. என்னது இது? என்னது? கட்டின் இருக்கோம். கட்டின் இருக்கோமா? ஆமாம். வேணும்னு பண்ணல கேட்டையா. பேச்சு வாக்குல தெரியலை. நான் போயிட்டுறேன். ஐயோ வாசல் நினைச்சுன்னு பீரோ திறந்துட்டேன். பாட்டி